அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குத்தான சகோதர சகோதரிகளே, முந்தைய பதிவில் நாம் யாருக்கேனும் நன்றி சொல்வதாக இருந்தால் நமக்கு உபகாரம் செய்தவர்களுக்கு ஜஸாக் அல்லாஹு ஹைரா என்று சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம், சொல்ல வழிகாட்டப்பட்டிருக்கிறோம். அதனுடைய பொருள் என்ன, அதை எவ்வாறு சரியாக சொல்ல வேண்டும், அதில் ஏற்படக்கூடிய பிழைகளை எவ்வாறு தவிர்க்க வேண்டும் என்பதை பற்றி பார்த்தோம். மாஷா அல்லாஹ், அதை கொண்டு பல மக்கள் பலனடைந்து உங்களுடைய பதிவுகளை பதிவு செய்திருந்தீர்கள். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்த பதிவு, இதற்கு எப்படி நாம் பதில் சொல்ல வேண்டும் என்பதை பற்றி இப்பொழுது நான் உங்களுக்கு பதில் இன்ஷா அல்லாஹ் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். அன்பிற்குரித்தானவர்களே, இன்னொரு செய்தி, அதாவது ஜஸாக்கல்லாஹு ஹைரா என்று சொல்வதனுடைய சிறப்பு என்ன என்பதை பற்றியான ஒரு செய்தி கிடைக்கப்பெற்றது. அதையும் உங்களுக்கு மத்தியில் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன செய்தி முஸன்னஃப் இப்னு அபி ஷைபா என்ற கிதாபிலே பதிவாகி இருக்கிறது, ஆதாரபூர்வமான செய்தியாக. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவ்வாறு கூறுகிறார்கள், லவ் யஅலமு அஹதுக்கும், உங்களில் ஒருவர் அறிந்து கொண்டால், மா ஃபீ கௌலிஹி லி அஹீஹி ஜஸாக்கல்லாஹு ஹைரா, உங்களில் ஒருவர் ஜஸாக்கல்லாஹு ஹைரா என்று உங்களுக்கு மத்தியிலே சொல்லிக் கொள்வதனுடைய நன்மையை உங்களில் ஒருவர் அறிந்து கொண்டால், லஅக்தர், அவர் அதிகமாக இதை சொல்வார் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஆக இதில் இருக்கக்கூடிய நன்மை என்பது ஏராளம். ஆக அல்லாஹ் குர்ஆனில் சொல்வதை போன்று கௌலு மஅரூஃபுன் கைரும் மின் ஸதகத்தின் யத்பஉஹா அதா, அதாவது கனிவான சொற்கள் அது அல்லாஹ்விடத்தில் சதக்காவை விடவும் தர்மத்தை விடவும் அதிகமான நன்மைகளை பெற்று தருகிறது என்று அல்லாஹ்வும் சொல்லி காட்டுகிறான். ஆக நமக்கு உபகாரம் செய்தவர்களுக்கு ஜஸாக்கல்லாஹு ஹைரா என்று மனமாற அவருக்கு துவா செய்யக்கூடிய அந்த எண்ணத்தோடு பிரார்த்தனையாக நாம் செய்யும் பொழுது இதனுடைய நன்மை அல்லாஹ்விடத்தில் பெரிதானதாக அது இருக்கிறது. இதை நீங்கள் தெரிந்து கொண்டால் அதிகம் ஜஸாக்கல்லாஹு ஹைரன் என்பதை நீங்கள் சொல்வீர்கள் என்று உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார். இதையும் இந்த இடத்தில் நாம் நினைவு கூர்ந்து கொள்வோம். அடுத்ததாக இதற்கு எப்படி பதில் சொல்ல வேண்டும் என்ற விஷயத்திற்கு வருவோம். இதற்கு நாம் மாஷா அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸில் இருந்தும் சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் இருந்தும் சில பதில்களை பெற்றுக்கொள்ள முடிகிறது. ஒன்று, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்திலே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் தனக்கு அன்பளிப்பாக வழங்கப்பட்ட ஒரு ஆட்டை பிறருக்கு பங்கிடுமாறு கட்டளையிட்டார்கள். அந்த அடிப்படையில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தன்னுடைய பணியாளரை அழைத்து இந்த ஆட்டை பங்கிட்டு விட்டு வாருங்கள் என்று சொல்லி அனுப்பிச்சாங்க. அதற்கு பிறகு அந்த பணியாளர் வந்தபோது கேட்டாங்க, மாதா காலு, இதை பெற்றவர்கள் என்ன கூறினார்கள் என்று கேட்டார்கள். அப்போ அந்த பணியாளர் சொன்னாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களிடத்தில், காலு பாரக்கல்லாஹு ஃபீக்கும், அல்லாஹ் உங்கள் மீது பரக்கத் செய்வானா என்று அவர்கள் துவா செய்தார்கள் என்று சொன்னபோது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தகூல் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அதற்கு பதில் அளித்தார்கள், வ ஃபீஹிம் பாரக்கல்லாஹ், அவர்களுக்கும் அல்லாஹ் பரக்கத் செய்வானா என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இந்த இடத்திலே பதில் அளித்தார்கள். அவர்களுக்காகவும் துவா செய்தார்கள் என்ற ஒரு செய்தி இங்கே இந்த ஹதீஸில் இடம்பெறுகிறது. ஆக இந்த அடிப்படையில் நமக்கு என்ன வார்த்தையை சொல்லி ஒருவர் துவா செய்கிறார்களோ அதே வார்த்தையை கொண்டு அவர்களுக்கு நாம் பதிலளிக்க வேண்டும் என்பது தெரிகிறது. பரக்கத்திற்காகவோ ரஹ்மத்திற்காகவோ மக்ஃபிரத்துக்காகவோ நற்கூலிக்காகவோ எதற்காக என்ன வார்த்தையை கொண்டு நமக்காக ஒரு மூமின் துவா செய்கிறாரோ அதே வார்த்தை அவர்களுக்கு பதிலாக நாம் சொல்ல வேண்டும் என்பது இதில் தெரிகிறது. இன்னும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாவிலிருந்து எப்படி இது வெளிப்பட்டிருக்கிறது என்பதை பற்றி நாம் பார்க்கும் பொழுது இப்படியும் இப்னு ஹிப்பான், ஹாக்கிம் போன்ற ஹதீஸ் கிதாபுகளிலே இந்த செய்தியை நாம் பார்க்க முடியும். ஒரு சந்தர்ப்பத்தில் அன்சாரி தோழர்களை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அன்தும் யா மாஷரல் அன்சார் ஃபஜஸாக்குமுல்லாஹு ஹைரா, அன்சாரிகளே அல்லாஹ் உங்கள் மீது அருள் புரிவானாக, அல்லாஹ் உங்கள் மீது நற்கூலி வழங்குவானாக என்று நபி அவர்கள் சொன்ன இந்த செய்தி அறிஞர் பெருமக்கள் நாம் ஜஸாக்கல்லாஹு ஹைரா என்பதற்கு இதையும் அழகான ஒரு பதிலாக குறிப்பிடலாம் என்பதையும் பதிவு செய்கிறார்கள். இதன் அடிப்படையிலே நமக்கு ஜஸாக்கல்லாஹு ஹைரா என்று சொன்னால் வ அன்த ஃபஜஸாக்கல்லாஹு ஹைரா என்று சொல்ல வேண்டும். ஒரு பெண்ணை பார்த்து ஜஸாக்கில்லாஹு ஹைரா என்று சொல்லப்படும் பொழுது அந்த பெண் வ அன்தி ஃபஜஸாக்கில்லாஹு ஹைரா என்று சொல்ல வேண்டும். ஆணை பார்த்து சொன்னால் வ அன்த ஃபஜஸாக்கில்லாஹு ஹைரா, ஒரு பெண்ணை பார்த்து சொன்னால் வ அன்தி ஃபஜஸாக்கில்லாஹு ஹைரா, பலரை பார்த்து சொல்லும் பொழுது வ அன்தும் ஃபஜஸாக்குமுல்லாஹு ஹைரா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அன்சாரிகளை பார்த்து இந்த வார்த்தையில் சொன்னார்கள், வ அன்தும் ஃபஜஸாக்குமுல்லாஹு ஹைரா என்று. ஆக ஜஸாக்கல்லாஹு ஹைரா என்று சொல்லும் பொழுதும் இதை நாம் பேணிக் கொள்ளலாம். ஒரு நபரை பார்த்து சொல்லும் பொழுது ஜஸாக்கல்லாஹு ஹைரா, ஒரு பெண்ணை பார்த்து சொன்னால் ஜஸாக்கில்லாஹு ஹைரா, பலரை பார்த்து சொல்லும் பொழுது ஜஸாக்குமுல்லாஹு ஹைரா என்றும் நாம் சொல்லுவது மிக பொருத்தமானதாகவும் அது பொருள் உள்ளதாகவும் இருக்கும் என்பதை இந்த இடத்தில் நாம் தெரிந்து கொள்கிறோம். ஆக நம்மை பார்த்து சொல்லும் பொழுது இந்த வார்த்தை என்பது பொருத்தமானது. இன்னொரு விஷயம், இந்த ஜஸாக்கல்லாஹு ஹைரா என்பது நமக்கு உபகாரம் செய்தவர்களுக்கு நன்றிக்காக சொல்வது மட்டுமல்ல. இந்த செய்தியும் அண்மையில் கிடைத்த ஒரு செய்தி தான். அதாவது இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு செய்தியை சொல்கிறாங்க, சஹீஹ் முஸ்லீமில் இதை நீங்கள் பார்க்கலாம். 1823வது செய்தியாக இது இடம்பெற்றிருக்கிறது. இப்னு உமர் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, ஹீன ஹதர்து அபி, தன்னுடைய தந்தை உமர் ரலியல்லாஹு அவர்கள் மரண தருவாயில் இருக்கும் பொழுது அவர்களோடு நான் இருந்தேன். அப்போது வரக்கூடியவர்கள் அவர்களை நலம் விசாரிப்பதற்காக பல மக்கள் வந்தாங்கல்ல, வந்தவர்கள் கூறுவார்கள், காலு ஜஸாக்கல்லாஹு ஹைரா என்று கூறுவார்கள், உங்களுக்கு அல்லாஹ் நற்கூலி வழங்குவானாக என்று அவர்கள் கூறுவார்கள். அப்போ உமர் ரலியல்லாஹு சொல்வார்கள், ராகிபுன் வராஹிபுன் என்று அவர்கள் பதிலளிப்பார்கள். அதாவது
அவர்களுடைய நிலையை சொல்வார்கள். நான் அல்லாஹ்விடத்தில் ராகிப் என்று சொன்னால் ஆதரவு வைக்கக்கூடிய, அல்லாஹ்விடத்தில் அருளை இந்த நேரத்தில் ஆதரவு வைப்பவனாக இருக்கிறேன். வராஹிபுன் அல்லாஹ்வுடைய தண்டனை நான் அச்சப்படக்கூடியவனாக நான் இருக்கிறேன் என்று அவர்கள் சொல்வார்கள். இங்கே விஷயத்துக்கு வர்றேன். என்ன அப்படின்னா, இங்கே அடிபட்டு குத்துப்பட்டு உயிருக்கு போராடி கொண்டிருக்கக்கூடிய உமர் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து சஹாபா பெருமக்கள் ஏன் ஜஸாக் அல்லாஹு ஹைரா என்று சொன்னார்கள் என்று சொன்னால், ஒரு சோதனையில் இருப்பவருக்கு அல்லாஹ் நற்கூலி வழங்கட்டும் என்ற ரீதியிலும் இதை சொல்லலாம் என்று அறிஞர் பெருமக்கள் இந்த இடம்பெற செய்கிறாங்க. அதனால செய்த உபகாரத்துக்கு நன்றிக்கு ஹெல்பிங்காக வேண்டி தேங்கிங்காக மட்டும் நம்ம ஜஸாக் அல்லாஹ் ஹைர் என்பதல்ல. ஒரு முசீபத்தில் இருப்பவர்கள் அல்லாஹ்விடத்தில் நல்ல ஒரு நன்மையை பெற வேண்டும் என்ற நோக்கத்திலும் கூட இதை சொல்லலாம் என்பதற்கு சஹாபாக்களிடமிருந்து ஆதாரம் இருக்கிறது. அந்த அடிப்படையிலும் கூட இதை பொருள்பட உணர்வோடு உணர்ந்து புரிந்து நாம் சொல்பவர்களாக இருக்க வேண்டும். அந்த இடத்திலும் கூட நம்ம என்ன சொல்லலாம், ஜஸாக் அல்லாஹ் ஹைரா என்று சொல்லலாம். ஒரு முசீபத்தில் இருப்பவர்களை பார்த்தும் அவர்களுக்கு நன்மை கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் சொல்லலாங்கிற செய்தி மாஷா அல்லாஹ் இங்கே கிடைத்திருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். ஜஸாக் அல்லாஹ்வுடைய சிறப்பை பற்றியும் நாம் இப்பொழுது பார்த்திருக்கிறோம். அதற்கு எப்படி பதில் சொல்ல வேண்டும் என்பதை பற்றியும் தெரிந்து கொண்டோம். ஜஸாக் அல்லாஹ் ஹைரா என்பதை அதிகம் சொல்வோம். அதற்கு பதில் சொல்லும் வண்ணமாக வ அன்த ஃபஜஸாக அல்லாஹு ஹைரா வ அன்தி ஃபஜஸாகி அல்லாஹு ஹைரா வ அன்தும் ஃபஜஸாகுமுல்லாஹு ஹைரா என்று சொல்வோம். இதை விட்டு வெறும் வ இய்யாக் என்று சொல்வது மட்டும் பொருத்தமானதல்ல. வ இய்யாக் என்றால் உங்களுக்கும் என்ற பொருள் அதில் இருக்கிறது. மனதில் அந்த துவாவை நாம் வைத்துக்கொண்டு வ இய்யாக் என்று சுருக்கமாக சொன்னால் இன்ஷா அல்லாஹ் அந்த துவாவை அல்லாஹ் தஆலா கபூல் செய்வான். அதற்கு நன்மை கிடைக்கலாம். இருந்த போதிலும் அது பரிபூர்ணத்துவம் அல்ல. அதற்காக முழுமையாக சொல்வதே சிறந்த என்பதை இந்த இடத்தில் நான் நினைவு கொள்ள வேண்டும். ஏனென்றால் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லும்போது வலைக்கும் என்று மட்டும் சொல்லுவோமா, உங்கள் மீதும் அப்படின்னு மட்டும் சொல்லுவோமா? அந்த வார்த்தை அப்படியே பதில் சொல்லணும். வலைக்கும் அஸ்ஸலாம் என்று சொன்னால்தான் அது பரிபூர்ண பெறுகிறது. அதே போன்று இந்த இடத்திலும் வ இய்யாக் என்பதை மட்டும் நாம் சொல்லாமல் வ அன்த வ அன்தி என்ற வார்த்தை சேர்த்து அந்த துவாவை திரும்பவும் சொல்வது என்பதே மிக ஏற்றமானது, அதே சிறப்பானது. அந்த ரீதியில் இதை அதிகம் நாம் சொல்லக்கூடியவர்களாகவும் நாம் இருக்க வேண்டும். இதற்கு சரியான முறையில் பதில் சொல்பவர்களாகவும் நாம் இருக்க வேண்டும். இதன் மூலமாக அல்லாஹ்வுடைய அருளை, வேறு அருளை பெற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியசாலிகளாகவும் அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கிரல் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்குமுல்லாஹு ஹைரா.